இன்றைய ரீல்ஸ் உலகம் ஒரே நொடியில் ஒருவரை உலக ஃபேமஸ் ஆக்கி புகழின் உச்சாணி கொம்பில் உட்கார வைத்துவிடும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. அப்படி அந்த உதாரணங்களில் ஒருவராக உள்ளவர்தான் அஞ்சலி அரோரா. பஞ்சாபில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்த அஞ்சலி தொழில் நிமித்தமாக டெல்லிக்கு குடிபெயர்ந்து குடும்பத்துடன் அங்கேயே வளர்ந்தார். குரு ஹர்கிரிஷன் பொதுப்பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து டெல்லி பல்கலைக்கழகத்தின் தேஷ்பந்து கல்லூரியில் BA பட்டம் பெற்ற அவர் சிறுவயதில் இருந்தே நடிப்பு, மாடலிங் போன்றவற்றில் அதீத ஈடுபாட்டோடு இருந்து வந்தார். அஞ்சலியின் ஆக்டிங் பசிக்கு ஏற்ற தீனியாக அமைந்ததுதான் சோசியல் மீடியா. இந்தியாவில் டிக்டாக் கோலோச்சு கொண்டிருந்த காலத்தில் தனக்கென ஒரு அக்கவுண்ட் திறந்து டிஜிட்டல் உலகில் காலடி எடுத்து வைத்தார் அஞ்சலி. டான்ஸ் வீடியோக்கள், லிப்சிங்க், டப்மாஷ் என தனது திறமையை வெளிப்படுத்தி வந்த அஞ்சலிக்கு குறுகிய காலத்திலேயே பெரிய ரசிகர் வட்டம் உருவானது. டிக்டாக்கின் நட்சத்திரமாக தன்னை செதுக்கிக் கொண்டார். இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்பட்டதும் அங்கிருந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூபுக்கு தாவி அவற்றை தனது புதிய மேடைகளாக மாற்றிக்கொண்டார் அஞ்சலி. இதுவே அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. 2021-22 காலகட்டத்தில் உலகளவில் வைரலான பெங்காலி பாடல் கச்சா பாதாமுக்கு அஞ்சலி நடனமாடி பதிவிட்ட ரீல் சமூக வலைத்தளங்களை உலுக்கியது. கோடிக்கணக்கான பார்வைகள், லட்சக்கணக்கான ஷேர்கள் என ஒரே வீடியோ அவரை இந்தியா முழுவதும் கச்சா பாதாம் பெண் என்ற அடையாளத்துடன் அறிமுகப்படுத்தியது. அந்த ரீலுக்கு பிறகு அஞ்சலி அரோரா சோசியல் மீடியாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு பிராண்டாகவே மாறியிருந்தார். இன்று அவர் பகிரும் ஒவ்வொரு நடன, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், ஃபிட்னஸ் வீடியோக்களும் பதிவிட்ட உடனே லட்சங்களில் லைக்ஸையும் கோடிகளில் வியூஸையும் பெற்றுவிடுகின்றன. இன்ஸ்டாகிராமில் அஞ்சலி அரோராவுக்கு தற்போது 13 மில்லியன் ஃபாலோயர்ஸ் உள்ளன. பிரபல பிராண்டுகளின் முகமாகவும் அவர் உயர்ந்துள்ளார். டிஜிட்டல் புகழை தாண்டி தொலைக்காட்சி மற்றும் திரைத்துறையிலும் அஞ்சலி அரோரா தனது இருப்பை வலுவாக பதிவு செய்துள்ளார். 2022ஆம் ஆண்டு சின்னத்திரையில் கங்கனா ரனாவத் தொகுத்து வழங்கிய ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்று 2வது ரன்னர் அப் இடத்தை பிடித்தது அவரது புகழை பல மடங்கு உயர்த்தியது. அந்த நிகழ்ச்சியில் அவரது தைரியம், நேர்மை, உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் ரசிகர்களிடையே பெரும் பேசு பொருளானது. இதன் பின்னர் டெம்பரரி பியார், தேரே பர்கி, சஜ்னா ஹே முஜே போன்ற 50க்கும் மேற்பட்ட ஹிந்தி மற்றும் பஞ்சாபி இசை ஆல்பங்களில் அஞ்சலி நடித்திருந்தார். நடிப்பு, சமூக ஊடக புகழ் மட்டுமல்லாமல் தொழில் முனைவோராகவும் அஞ்சலி அரோரா தன்னை நிரூபித்துள்ளார். 2024இல் டெல்லியில் ஆடிவா சலூன் என்ற அழகு நிலையத்தை தொடங்கி வணிக உலகிலும் தனது கால் தடத்தை பதிவு செய்தார். 4 வருடங்களுக்கு முன்பு இணையத்தில் அஞ்சலி அரோராவின் போலி ஆபாச வீடியோ ஒன்று வைரலானது. அது தொடர்பாக உருவான சர்ச்சை அஞ்சலியை வெகுவாக பாதித்தது. தனது புகழையும் வளர்ச்சியையும் கெடுப்பதற்காக சிலர் சதி செய்து டீப் ஃபேக் வீடியோவை உருவாக்கி வெளியிட்டதாக கண்ணீருடன் மறுப்பு தெரிவித்திருந்தார். அஞ்சலி அரோராவுக்கு ஆகாஷ் சன்சன்வால் என்ற காதலன் உள்ளார். இவரும் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் தான். 2021ஆம் ஆண்டில் இருந்து இருவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள். பொதுவெளியில் பகிரங்கமாக தனது காதலை அஞ்சலி அறிவித்திருந்தார். இருவரும் இணைந்து பயணங்கள் செய்து அவற்றை வீடியோவாகவும் போட்டோவாகவும் தங்களது சோசியல் மீடியா பக்கங்களில் பதிவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அஞ்சலி அரோராவின் காதலர் ஆகாஷை மீரட் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குடியரசு தினத்தை முன்னிட்டு போலீசார் டெல்லி மீரட் விரைவுச்சாலையில் உள்ள காஷி சுங்கச்சாவடியில் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆகாஷ் வந்த காரை சோதனை செய்வதற்காக போலீசார் நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த காரில் முன்னாள் எம்பியின் பாஸ் ஒட்டப்பட்டிருந்தது. இது குறித்து போலீசார் ஆகாஷிடம் விசாரித்த போது டெல்லியின் முன்னாள் MP ரமேஷ் பிதூரியின் PA-வாக இருப்பதாகவும் அவரின் மகன் சஞ்சய் பிதூரி தனது நெருங்கிய நண்பர் என்றும் ஆகாஷ் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக போலீசார் விசாரித்த போது ஆகாஷ் போலியாக அந்த பாஸ்களை பயன்படுத்தி இருப்பது உறுதியாகியிருக்கிறது. இதனையடுத்து ஆள்மாறாட்டம் மூலம் ஏமாற்றுதல், போலி பாஸை உருவாக்கியது, போலி ஆவணங்களை தயாரித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஆகாஷ் மீது போலீசார் FIR பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். காதலனை மீட்பதற்காக இன்ஸ்டாகிராம் பிரபலம் அஞ்சலி அரோரா செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்களை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகாஷின் காரை பறிமுதல் செய்த அன்று விதிமுறைகளை மீறியதாக கூறி போலீசார் மேலும் 5 வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் கார் ஜன்னல்களில் கருப்பு பிலிம் ஒட்டியது மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களுக்காக
50க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.